சினிமா, ஐபிஎல் மேட்ச் இதெல்லாம் என்னங்க ட்விஸ்ட்? இப்ப அரசியல் நடக்குது பாருங்க, இதுதான் ட்விஸ்ட். வந்தா செத்தா சுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆளுநர்கிட்ட ஆதரவு கேட்க போறாரு, அவர் ரிஜெக்ட் பண்றாரு. ரிப்பீட்டு அதான் சிபிஐ கட்சி, அவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் வந்து ஆதரவு கடிதம் கொடுத்து 120 118 இடங்கள் இருக்கு சொல்லிட்டு அவர் வந்து ஆளுநர்கிட்ட பர்மிஷன் வாங்க போனாரு. அது 3வது முறையா போனாரு. திரும்பவும் பாத்தீங்கன்னா வந்து இந்த விசிக கட்சிக்காரங்க வந்து இப்ப ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க 2 சீட்டு ஜெயிச்சவங்க எல்லாம் டெப்டி சிஎம் ஆத்த போறீங்க. இவரு 1.5 கோடி மக்களோட வாக்குகளை பெற்றிருக்காரு, மெகாட்டா ஜெயிச்சிருக்காரு. ஆனா 2 சீட்டு ஜெயிச்சவங்க எல்லாம் வந்து டெப்டி சிஎம் ஆத்தப்படுறாங்க. இந்த அநியாயம் எங்காச்சும் அடுக்குமாயா? ஒரு மனுஷன் ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. இதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நான் ரொம்பவே பாராட்டுறேன். ஏன்னா இந்த சமயத்துல வந்து தன்னுடைய அரசியல் ஸ்டாண்டை வந்து ரொம்ப தெளிவா எடுத்திருக்காங்க. ஏன்னா மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான எதிர்பார்ப்பு, எந்த வித நிபந்தனையும் இல்லாம வெளியே இருந்து நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் கொடுக்கணும். இதுல டிவிக்கே தினகரன் வேற குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அமமுக அவங்க கொடுத்த அந்த ஆதரவு கடிதம் வந்து பேக்கான கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சந்திச்சு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அது வந்து உண்மையால இருந்து கைப்பட எழுதி கொடுத்த ஆதரவு கடிதம் இருந்தாங்க. டிவி கட்சிக்காரங்க சில வீடியோ ஆதாரங்களும் வெளியிட்டு இருக்காங்க. மனுஷனுக்கு இந்த அளவுக்கு குடைச்சல் கூடாது. ஏன்னா இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்க மக்கள் வந்து எப்படா ஜோசப் விஜயன் நான் அப்படின்னு அவர் பதவி ஏற்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வெயிட்டிங்ல வெறியேறு சொல்லுவாங்க பேரு. ஆனா உண்மையிலே இதுதாங்க, வெயிட்டிங்ல இப்ப வெறியேறுது. நானா வந்து அதிகமா நியூஸ் சேனல்லே பார்க்க மாட்டேங்க. ஆனா இன்னைக்கு நியூஸ் சேனல்ல நாட்கள் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஆகிட்டாங்க. இந்த அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால கொஞ்சமாவது அரசியலை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க.